சந்தேகத்துக்கிடமான குருக்கள் மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்திலே மேலதிக விசாரணைகளுக்காக எடுக்கப்பட்டிருந்தது. அதன்போது கடந்த 11/9/2025 ஆண்டு கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரி அவர்களினால் கௌரவ மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பாதீட்டின் மீதான மேலதிக அபிவிருத்திகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கின்றனவா என்பன குறித்து ஆராயப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையிலே 11/9/2025 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட 2.85 மில்லியன் ரூபாவுக்கான பாதீட்டின் பிரிவாக்கம் பட்ஜெட் பிரேக் டவுன் இன்று கௌரவ நீதிமன்றத்தின் முன்னிலையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த அந்த பாதீட்டினுடைய பிரிவாக்கத்தை பட்ஜெட் பிரேக் டவுனை ஏற்றுக்கொண்ட கௌரவ மன்றானது குறித்த அந்த பாதீட்டுக்கான நிதியினை மேல் நீதிமன்றத்துக்கூடாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கூடாக நிதி அமைச்சுக்கும் அனுப்புமாறு கட்டளையாக்கி இருக்கின்றார்கள். குறித்த இந்த வழக்கானது மீண்டும் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மேலதிக விளக்கத்துக்காக எடுக்கப்பட இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த விடயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கண்டடைகின்ற விடயத்திலே குரல்கள் அமைப்பு தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்ல